நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி, ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 1:48 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:57 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். கொடுத்த வாக்கினை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிலும் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உண்டாகி பெண்ணில் சரியாக கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி இருக்கும். நல்ல அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று எதிலும் இனிமை காண்பீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். குழப்பம் வேண்டாம். தெளிவான முடிவெடுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மன வலிமை இன்று கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். இன்று கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. பரணி. இன்று லாபம் சீராக வரக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு பெண்ணு சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கணித்திகை. இன்று நீங்க நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு துணிச்சல் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுமானவரை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். உற்றார் உறவுகளின் வருகை இன்று இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. மற்றவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள்.
பயணங்கள் செல்லும்போது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபமும் சீராக இருக்க கொடுங்க. திறமையான பணியாளர்கள் கண்டிப்பாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். புதிய பொறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட கொடுங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பெண்கள் என்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விறுவிறுப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதல மட்டுமே நெருக்கடி இருக்கும். அமைதி காண வேண்டும். காதல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டுங்க. புதிய பொறுப்புகள் இன்று நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கும். என்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடைப்போல் காணப்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு எதிலும் பரபரப்பு உண்டாகக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். எல்லா தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடிவிடும். தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக அமையக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். ஏதிலும் தீர்க்கமாக யோசித்தால் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இல்ல தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை இன்றி ஏற்பட கொடுங்க. அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கைகூடும். தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. வியாபார நோக்குடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உங்கள் கவனக்குறைவால் மேல் அதிகாரியிடம் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்குங்க. குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். காரியத்தில் அற்புதமாக ஈடுபடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வருத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நீங்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிக்கனமாக செலவுகள் செய்தால் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் தெய்வ நம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடுங்க. நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இன்று உண்டாகக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணிகளை திறமையாக மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு நீங்க கூடுமானவரை உதவியாக இருப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லதாக கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எளிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக மேற்கொள்வீர்கள். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழ கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். கடகம் ராசினியருக்கு கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனசாபங்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். பிள்ளைகள் கல்வி பற்றிய பயம் இருந்து கொண்டிருக்கும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். காதலில் மட்டுமே நெருக்கடி இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பூசம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. ஆயில்யம். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடும். எதை நினைத்து பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால சுலபமாக வெற்றி நடை போட முடியும். சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வியாபார நோக்குடன் கண்டிப்பாக அணுகுவீர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்குங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம்.
மனக்கவலையும் இல்லாமல் இருங்கள். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக யோசித்து எதையும் செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஏதிலும் மகிழ்ச்சி கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க அமைதி காப்பது மட்டும் நல்லது. குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதளவில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் சரியாக கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வலி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். இன்று அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. மன வலிமை கண்டிப்பாக இருக்குங்க. தைரியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று மாற்று மருத்துவம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். விடாபிடியாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது மட்டும் சிறப்பு. யாருடைய விஷயங்களிலும் நீங்க தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கன்னி ராசினியர்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை முக்கியமாக குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அதே போல கன்னி ராசினியருக்கு ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். தொழிலும் அற்புதமாக நடக்கும். வாழ்க்கையில் நீங்க கடினப்பட்டது சிரமப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் சரியாக கொடுங்க. புத்துணர்ச்சி மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கூடி வெற்றி வாகை சூட முடியுங்க. கமிஷன் துறையிலும் நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படும். பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும். நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. மனம் தளராமல் இன்று நீங்க போராடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்கும். இன்று உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை இருக்குங்க, பயப்பட வேண்டாம். சித்திரை இன்று முகப்பொலிவு கூடிவிடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலும் விட கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. இன்று நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். தொட்ட காரியமும் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அவசரமாக பணிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எந்த ஒரு பய உணர்வும் தயவு செய்து வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று துலாம் ராசினியர்கள் அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அரசாங்க விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக அணுகி எதிலும் ஈடுபடுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. மன தைரியம் ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம். சமூக பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். சுமூகமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. எந்த காரியத்தையும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கிவிடக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அற்புதங்களை ஈட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதி காண்பது நல்லது. காதலில் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாளை நீங்க விளையாட்டுத் துறையில் வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எளிதில் வெற்றி பெறலாம். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி கனவுகள் நனவாக கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லைங்க. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, சேமிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை எப்பொழுதும் கற்றுக்கொள்ளுங்கள். விசாகம் தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். சுயமரியாதை இன்று கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமையும் இன்று ஏற்பட கொடுங்க. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு
ஏதிலும் இனிய கனவுகள் கூடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று முகப்பொலிவு, அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். எண்ணுதனமாக இருந்த நிலை எல்லாம் மாறக்கூடுங்க. தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் இப்பொழுது விடை கிடைக்க கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தன வரவு சீராக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பண நெருக்கடியில் ஓரளவு தீர்ந்துவிடக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று அடுத்தவருக்கு மறுக்காமல் எந்த ஒரு உதவியும் செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வருமானமும் வழக்கம் போல் இருந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான நல்ல பலனை காணக்கூடுங்க. உங்கள் செயல்திறனால் பாராட்டுக்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தபடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பிள்ளைகளுக்காக நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதி காண வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று விரைவாக செயல்பட கொடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அனுஷம். புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை இன்று கூடிவிடும். எப்படியாவது வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. உங்க நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. போராட்ட குணம் வெளிப்படக்கூடும். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையாக செயல்படும் விலகி இருப்பது நல்லது. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. ஏனோ தனமாக எதிலும் செயல்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தனுசு ராசினியர்கள் சில விஷயங்களை நீங்க தெளிவாக அணுக வேண்டும். சந்திராஷ்டம் முடியும் வரை அமைதியுடன் செல்ல வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். இன்று மனம் அமைதி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்க. தயவு செய்து முக்கியமாக போராட்ட குணத்தை விட்டுவிட வேண்டும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி விட கொடுங்க. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை முன்னெண்டு இருக்க பாருங்கள். பொறுப்புடன் செயல்பட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக கோபப்பட வேண்டாம். மன உறுதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கையில் காசு பணம் புழக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன வாங்க வேண்டும் என்ன வாங்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். குடும்ப சூழல்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று எதிலும் தைரியமாக செயல்படுவது நல்லது. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள்.
அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல்ல இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயரமான கல்வி கண்டிப்பாக அமையுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை இன்று உண்டாக கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் இன்று குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மனதை மட்டும் வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். மன வலிமை இன்றி ஏற்பட்டுவிடும். மகத்துவமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வியத்தகும் வகையில் கண்டிப்பாக வாழ்க்கையை வாழ்வீர்கள். சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் தர வேண்டாம். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனம் விரைவாக என்று விரைந்து செல்ல கொடுங்க. முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்க கூடும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் செய்ய வேண்டியிருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் தோன்றுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகள் இன்று கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவராக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். கோபப்பட வேண்டாம். தயவு செய்து அதிக நேரம் பேச வேண்டாம். செய்கின்ற பணியில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் தன்னால் கைகூடும். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக் கூடும். மாணவர்கள் இன்று யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று கையில் காசு பணம் புழங்கக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம் அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். நிர்வாக பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அவ்விட்டும் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். இன்று எதிலும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று வியத்தகு மலையில் வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம் இனிய தகவலை கொடுக்குங்க. உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு வரையும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில் இந்த முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இதுவரை இருந்த தொய்வு நிலை கண்டிப்பாக நீங்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை அற்புதமாக சாதித்து காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களை தக்க சமயத்தில் தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பணவரவும் கண்டிப்பாக கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பயனற்ற பயணங்கள் கொஞ்சம் உண்டாகும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை கொடுக்குங்க. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்கள் தீவிரமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதி காணுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பயம் வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடிவிடும். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். முழு முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். நிர்வாகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. திட்டமிட்ட வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னென்றிருந்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி. இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அனைவரிடத்திலும் அன்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிவுடன் இன்று நீங்க வாழ்க்கை நடத்துவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சந்தோஷமான தருணங்களும் இருக்கின்றது. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கு மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எவருக்கும் நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இனிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. இன்று எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. தந்தையின்
ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லும். தந்தையிடம் இப்பொழுது அன்பு செலுத்துவீர்கள். தொலைபேசி வழி தகவலால் கண்டிப்பாக இன்று மனம் திருப்தி அடைய கொடுங்க. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்வீர்கள். பயனற்ற பயணங்களை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம். இன்று மீனம் ராசினியருக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தங்கு தடையின்றி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து பேசுவது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இதுவரை வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகுங்க. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் கிடைக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்வீர்கள். பெண்கள் எதிலும் முன்னேற்றம் அடைய முடியுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கட்ட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் கண்டிப்பாக விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். கோபப்படாமல் பேசுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். பாடங்களில் மட்டும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீரோடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணிவீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி மனம் சந்தோஷம் அடையக்கூடும். கருத்துக்கள் பரிமாறுவது கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். வார்த்தைகளை நீங்க கவனமாக பேச வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நிர்வாக செயல்களில் சரிக்கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.